பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் அனைவரும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த ஆண்டினுடைய 4 மாதங்களை கடந்து 5வது மாதத்தில் பிரவேசிக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த மே மாதத்தின் முதல் நாளிலே உங்களை யாவரையும் சந்திப்பிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய தேவன் இந்த மே மாதத்தில் நாம் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வார்த்தையை நாம் இன்றைக்கு தியானிக்கப் போகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்து அவர் கடந்து போவதற்கு முன்பதாக சீஷர்களை பார்த்து சொன்னதானே ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசி கேட்போம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இங்கே ஆண்டவராகிய தேவன் கடந்து போவதற்கு முன்பதாக தம்முடைய பிள்ளைகளை பார்த்து, சீஷரை பார்த்து அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நான் சமாதானத்தை வைத்து போகிறேன். இந்த உலகத்தின் காரியங்களை நாம் பார்க்கும்போது நாம் நீதிமொழிகள் 19:14 வாசிக்கிறோம், வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். பாருங்க, பிதாக்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை சேர்த்து வைத்து விட்டு போகிறார்கள். அதை குறித்து நாம் ஆதியாகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்துடைய 35-36 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே ஆபிரகாமை குறித்து எலியேசர் சொல்லுகிறார், என் ஆண்டவனை தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாக இருக்கிறார், அவர் வெள்ளியும் பொன்னையும் உடையவராக இருக்கிறார், ஒட்டகங்கள் கழுதைகள் ஏராளமாய் உண்டு, வேலைக்காரர்களும் உண்டு, அவருக்கு முதிர் வயதிலே ஒரு குமாரனை பெற்றெடுத்தார், அவருக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் உண்மை. இந்த உலகத்துல பாருங்க, நம்முடைய உலக பெற்றோர்கள் நமக்காக சொத்துக்களை சேர்த்து வைத்து போகிறார்கள், பொன்னையும் பொருளையும் சேர்த்து வைத்து போகிறார்கள். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு 2ஆம் நிருபத்தில் எழுதும்போது 12ஆம் அதிகாரத்துடைய 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு அல்ல, பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் இங்கு பாருங்க, நம் உலகத்துல எல்லாருமே ஏதோ ஒன்று பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு, பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு சொத்தை வைத்து போகிறார். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். அது என்ன சொத்து தெரியுங்களா? இந்த உலகத்துல யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு அற்புதமான சொத்து தான் சமாதானம். நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? நமக்கு ஆண்டவராகிய தேவன் பொன்னும் பொருளையும் கொடுப்பவராய் இல்லாதபடிக்கு அவர் நமக்கு வைத்து போன சொத்து என்ன என்று பார்க்கும்போது, பிள்ளைகளாகி நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற சொத்து சமாதானம். இந்த சமாதானத்தை வைத்து போகிறதுனால நாம் என்ன செய்ய வேண்டாமாம்? பயப்படவும் வேண்டாமாம், கலங்கவும் வேண்டாமாம். ஆண்டவராகிய தேவன் இவ்வளவு அழகாக நம்மை பார்த்து சொல்கிறார். பார்த்தியா தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துல நாம் கலங்கி கொண்டிருக்கிறோம், பயந்து கொண்டிருக்கிறோம், எது எப்பொழுது என்ன நடக்குமோ என்று சொல்லி பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களை பார்த்து கலங்கி தவித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, உனக்காக நான் சமாதானத்தை வைத்து போயிருக்கிறேன். அதனால நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் பாருங்க, உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் கொடுக்கறது இல்லை. அந்த வசனத்தை சொல்லியிருக்கிறார் பாருங்க, உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அவனுக்கு கொடுக்கறது இல்லை. உலகம் பொன்னையும் பொருளையும் சேர்த்து வைத்து விட்டு போகும், அது அழிந்து போகிற காரியங்கள். அந்த பொன்னும் பொருளும் சொத்துக்களும் அது அழிந்து போகும். பாருங்க, வெள்ளியும் பொன்னும் உடைய சீமானாய் ஆபிரகாம் இருந்தாலும் அது ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைத்து போகிற சமாதானம் மாத்திரமே இந்த உலகத்தில் நிலைத்திருக்கிறதா இருக்கு நாம் அறிந்திருக்கிறோம். அதனால்தான் பாருங்க, அவர் சொன்னாரு, நான் உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் கொடுக்கல பிள்ளைகளை, நான் உங்களுக்கு என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. அவர் வைத்து போயிருக்கிறார். அவர் அது உலகம் கொடுக்கிற பிரகாரமா கொடுக்கவில்லை, உலக தகப்பன்மார் சேர்த்து வைத்த சொத்தை போல அவர் கொடுக்கவில்லை. இந்த பரம தகப்பன் நம்ம கொடுத்திருக்கிற சொத்து சமாதானம். ஏனென்றால் இந்த உலகத்துல நிறைய பேர் சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நிறைய அவங்களுக்கு பணம் இருக்கிறது, காசு இருக்கிறது, நிறைய ஆடு மாடுகள் ஆஸ்திகள் நிறைய இருக்கிறது, ஆனால் சமாதானம் மாத்திரம் இல்லையே. ஆனால் ஆண்டவராகிய தேவனோ நம்மை பார்த்து சொல்லுகிறார், நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு விசேஷத்த சொத்து சமாதானம்.
அதனால நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதத்தின் முதல் நாளில ஆண்டவராகிய தேவன் உங்களை பார்த்து தான் சொல்லி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த மாதம் முழுவதுமாக உங்களை சமாதான பாதை தேவன் நடத்தப் போகிறார். அதுமாதிரி தேவ பிள்ளையே, இன்னொரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை துன்மார்க்கமாய் வாழ்கிறவனுக்கு சமாதானம் இல்லையாம். ஏசாயா சொல்லுகிறார் அழகாக, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லுகிறார். ஆனால் அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாகி நமக்கு, அவரை நேசிக்கிற பிள்ளைகளாகி நமக்கு, அவரை இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளாகி நமக்கு ஆண்டவராகிய தேவன் சமாதானத்தை கொடுக்கிறார். இந்த அருமையான வேளையில தேவனுடைய பரிசுத்த சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் நானும் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார். இந்த மாதத்தின் முதல் நாளிலே நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காகவே கர்த்தர் அழைத்திருக்கிறார். அது வைத்து போயிருக்கிறார் நமக்காக அருமையான சகோதரனை உனக்காக, சகோதரியை உனக்காக சமாதானத்தை வைத்திருக்கிறார். சமாதானம் இல்லாமல் கலங்கி கொண்டிருக்கிற நீ இனி கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. சமாதானம் இல்லாமல் பயந்து கொண்டிருக்கிற நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவராகிய தேவன் உன்னோடு இருக்கிறார். அவனுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தோடு கூட இந்த மாதத்தை நாம் துவங்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய போகிறார். அப்படியே கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் செபிப்போம். பரலோக பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். ஆண்டவரே, ஐயா, இந்த உலகத்தின் தகப்பன்மார்கள் ஆண்டவரே அநேக ஆஸ்திகளை பிள்ளைகளுக்கு சம்பாதித்து வைத்து போகிறார்கள் ஆண்டவரே. ஆனால் பரம தகப்பனாகி நீரோ எங்களுக்கு சமாதானத்தை வைத்து விட்டு போயிருக்கிறீர்கள் ஆண்டவரே. அது எங்களுக்கு திரளாய் கொடுத்து விட்டு போயிருக்கிறீர்கள் ஆண்டவரே. அப்பா, இது நிமித்தமாக கர்த்தாவே நாங்கள் ஒரு நாளும் பயப்படாதபடி, கலங்காதபடிக்கு ஆண்டவரே உடைய சமூகத்துல அந்த சமாதானத்தை பெற்று அனுபவிக்கலாய் வாழ தேவன் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம். சமாதானம் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது நீ தொடுவீராக. இந்த மாதத்திலே தொட்டு அந்த குடும்பத்தை நீ ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறேன் கர்த்தா. தனிப்பட்ட நபரை ஆசீர்வதிப்பீராக, குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக, சபையை ஆசீர்வதிப்பீராக. சகல காரியத்தையும் தேவன் ஒருவரே பொறுப்படுத்திக் கொள்ள முடியாது. சோத்திரத்துக்கு நீர் பொறுப்படுத்தி வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானமாயிருங்கள். ஆமேன்.